நம்முடைய ஆசைகளை, நம்முடைய வேண்டுதல்களை இறைவனிடம் எத்தனையோ வழிபாட்டு முறைகளில் வைத்துக்கொண்டு தான் இருக்கின்றோம். அதில் சில வேண்டுதல்களை இறைவனும் நிறைவேற்றிக் கொண்டுதான் வருகின்றார். ஆனாலும் ஒரு சில வேண்டுதல்கள் நிறைவேற கொஞ்சம் நேரம் எடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நிறைவேறாத வேண்டுதல் இருந்தால், அந்த இறைவனை இந்த முறைப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இப்படி வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களது வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். அப்படி பிரம்ம முகூர்த்த வேளையில் பூஜை செய்யும் முறை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. சூரியன் உதிப்பதற்கு முன்புள்ள அதிகாலை பொழுதை உஷத் காலம் என்பர். அந்த சமயத்தில் தேவர்கள் சிவன், பார்வதி, மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வான மண்டலத்தில் சஞ்சரிப்பதாக ஐதீகம். உஷத் என்னும் பெண் தேவதையை பற்றி ரிக் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த தேவதை தோன்றிய பின்பே சூரியன் உதயமாகின்றதாம். இதனால்தான் விடியற்காலை உஷத் காலம் எனப்படுகிறது. இந்த தேவதையின் செழிப்பான கிரகணங்கள் விடியற்காலையில் பூமியை நோக்கி சாய்வதால் அந்த வேளையில் குளித்துவிட்டு இறைவனை வணங்குவது விசேஷமாக சொல்லப்படுகிறது. இதனால்தான் அதிகாலை வேளையில் நீரும் வெதுவெதுப்பாக காணப்படுகிறது. அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்று நம் சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றது. இந்த நேரத்தில் கண்டிப்பாக தூங்கக்கூடாது. தியானம், வழிபாடு போன்ற பயனுள்ள பணிகளை செய்யலாம். இந்த நேரத்தில் வழிபாடு செய்யும் போது அது பல மடங்கு புண்ணியத்தை தரும். அறிவியல் ரீதியாக உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஊட்டம் தருவது காலையில் கண் விழிப்பதாகும். அதிகாலை நேரத்தில் எழுவதால் உடல் சுறுசுறுப்பு அடையும், ஆரோக்கியமாக இருக்கும். சத்தம் இல்லாமல், பரபரப்பு இல்லாமல் காரியங்கள் சிறப்பாக முடியும். சுத்தமான காற்று இருக்கும் அதிகாலை பொழுதில் வெளியே நடந்து செல்வதால் சுத்தமான காற்று உடல் நலத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரம்மா எனப்படும் நான்முகனை குறிக்கின்றது. படைக்கும் தொழில் புரியும் நான்முகன் தன்னுடைய நாவில் சரஸ்வதியை அமர செய்து 24 கலைகளையும் படைத்தார். பிரம்ம முகூர்த்தத்தில் திதி, வார, நட்சத்திர, யோக தோஷங்கள் கிடையாது. அந்த நேரம் எப்போதுமே சுபவேளைதான். இந்நேரத்தில் எழுந்து குளித்து இறைவனின் வழிபாட்டை செய்து வந்தால், நமது வேலையை செய்ய துவங்கினால் அன்று முழுவதும் வெற்றிதான். எனவேதான் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் மற்றும் வீடு கிரக பிரவேசம் செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது. பிரம்ம முகூர்த்த வேலை என்பது பெரியோர்களால் அதிகாலையில் எழுந்து பூஜை செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. ஆனால் இப்போது கைபேசி நம் கையோடே ஒட்டி கொண்டு இருக்கிறது. இரவு நேரம் கழித்து உறங்க செல்கின்றோம். இரவு சீக்கிரம் உறங்க அதிகாலையில் எழுவது நல்லது. இரவில் உறங்கும் உயிர்கள் மீண்டும் மறுபிறவிதானே அதிகாலை. எனவே ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதை சிருஷ்டி படைத்தல் என்று சொல்லலாம். இந்த தொழிலை செய்பவர் பிரம்மா. எனவேதான் இவரது பெயரால் விடியற்காலை பொழுது பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அறிவியல் ரீதியாக அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை வருகின்ற சூரிய ஒளி கதிர்கள் மூளையின் நடுப்பகுதியில் உள்ள பீனியல் சுரப்பியை இயங்க செய்கிறது. சூரிய ஒளி கதிர்கள் உடல் மீது படியும் போது கண்களுக்கு நீல நிற வானத்தில் ஒளி கதிர்கள் தெரியும்படியான நடைபயிற்சி செய்யும் போதுதான் பீனியல் சுரப்பி இயங்குகிறது. இந்த சுரப்பியில் இருந்து மெலட்டன் என்ற ஹார்மோன் சுரக்கிறது. காலை 6 மணிக்கு இந்த ஹார்மோன் திரவியம் சுரப்பது நின்றுவிடும். அதிகாலையில் முதலாக நமது உடலில் சுரக்கும் இந்த திரவமே மூளைக்கும் இருதயத்திற்கும், மூளைக்கும் தண்டுவாட்டிற்கும், மூளைக்கும் சிறுநீரகத்திற்கும் தொடர்பை ஏற்படுத்துகிறது. மின்சாரம் மற்றும் மின்காந்த ஆற்றல்களை உடல் முழுவதும் உள்ள செல்களுக்கும் நரம்பு இயக்கங்களுக்கும் கிடைக்க செய்கிறது. இந்த மெலட்டன் ஹார்மோன் தான் 24 மணி நேரமும் உடலில் நடைபெறும் அனைத்து செயல்களையும் நடுநிலைப்படுத்துகிறது. தினசரி உடல் ஆரோக்கியம் அனைத்திற்கும் இந்த திரவ உற்பத்தியே முதல் காரணமாகும். அறிவியல் முறைப்படி எந்த காரியமானாலும் அதை நாம் பழகவோ இல்லை பலன் பெறவோ 21 நாட்கள் ஆகும். இந்த பூஜை கூட 21 நாட்கள் செய்ய வேண்டியதுதான்.
எந்த சோம்பலும் கொள்ளாமல் 21 நாட்கள் செய்துவிட்டால் போதும், நம் வாழ்வில் வளம் பெறலாம். பூஜையை தொடங்கும் முன்பு கவனிக்க வேண்டியது, நீங்கள் தொடங்கும் நாளன்று வெள்ளிக்கிழமையாக இருக்க வேண்டும். பிரம்ம முகூர்த்த நேரம் எப்போது? அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை பிரம்ம முகூர்த்த நேரமாகும். 4 மணி முதல் 6 மணிக்குள் விளக்கு ஏற்றி பூஜை செய்ய வேண்டும். பூஜை முறை: அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் பூஜை அறையை சுத்தம் செய்து கோமாதாவின் சிலையோ படமோ இருந்தால் வைத்து பூஜை செய்யலாம். பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களையும் கோமாதா சிலையையும் பூக்களால் அலங்காரம் செய்யுங்கள். இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் முக்கியமான ஒன்று விளக்கு ஏற்றுவது. நீங்கள் விளக்கு ஏற்றும் போது கடவுள் உங்கள் வேண்டுதலை கேட்கும்படி உருக வேண்டும். எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும்? நமக்குள் பஞ்சபூதங்கள் இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் இயற்கையில் இறைவன் கலந்திருப்பதால் அதை உணர்த்தும் விதமாக 5 விளக்கு ஏற்றப்படுகிறது. 5 விளக்கு ஏற்ற முடியவில்லை என்றால் 2 விளக்கு ஏற்றிக்கொள்ளலாம். விளக்கேற்ற நல்லெண்ணெய், நெய் அல்லது பஞ்சதீப எண்ணெய் பயன்படுத்தலாம். விளக்கை கிழக்கு திசை நோக்கி வைப்பது சிறப்பு. விளக்கு ஏற்றிவிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். தீபம் ஒளிரும் போது மனதில் உள்ள வேண்டுதல்களை இறைவனிடம் சொல்லுங்கள். எந்தெந்த கிழமைகளில் எப்படி பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்வது? ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு ஏற்றி சத்யநாராயண பூஜை செய்து பெருமாளை வழிபட்டு வர பித்ருதோஷம் நீங்கும். முன்ஜென்ம கர்மவினை அகலும். இதனால் பாபம் தொலையும், கிரகதோஷம் தீரும், மங்களம் உண்டாகும். திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் அகல் விளக்கு ஏற்றி அம்பாளை வழிபாடு செய்ய மனம் தெளிவடையும், பயம் நீங்கும், ஞானம் பெருகும். செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் பஞ்சலோக விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு கந்த சஷ்டி கவசம் படித்து வர வியாதிகள் தீரும், வீட்டில் மருத்துவ செலவுகள் குறையும், கண்திருஷ்டி, பீடை, செய்வினை கோளாறுகள் அகலும். புதன்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் குத்துவிளக்கு ஏற்றி துளசி சாற்றி விஷ்ணு பகவானை வழிபாடு செய்து விஷ்ணு சகஸ்ர நாமம் கேட்டு அல்லது படித்து வர குழந்தை கிருஷ்ணரை வழிபட்டு வர சந்ததி விருத்தி ஏற்படும், கல்வி மேம்படும், கலைஞர்கள் குறிப்பாக வழிபட்டு வர சகல கலைகளும் சித்திக்கும். வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் நெய் அகல் விளக்கு ஏற்றி சித்தர்கள் அல்லது மகான்கள் அல்லது உங்களது குலதெய்வங்களை வழிபட்டு வர சகல சௌபாக்கியமும் கிடைக்கப்பெறும். வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் வெள்ளி விளக்கு ஏற்றி மகாலட்சுமியை கனகதாரா ஸ்லோகம் சொல்லி வழிபட்டு வர வரவு அதிகரிக்கும், கடன்கள் குறையும், சேமிப்பு அதிகரிக்கும், வாழ்க்கை வசதிகள் மேம்படும், தொழில் அல்லது உத்தியோகம் சிறக்கும், அஷ்டலக்ஷ்மியும் வீட்டில் குடிகொள்வார்கள், சுக்கிரனின் அருள் கிடைக்க பெறும், ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள் விலகும். சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் நல்லெண்ணெய் அகல் விளக்கு ஏற்றி ஸ்ரீ ருத்ரம் கேட்டு வர சிவபெருமானை வழிபட்டு வர சனிதோஷம் நீங்கும், தரித்திரம் தொலையும். இப்படி ஒவ்வொரு கிழமையும் செய்யப்படும் பிரம்ம முகூர்த்த வழிபாடுகளுக்கு ஒரு பலன் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இப்படி முறையே பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்தால் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெறுவோம் என்பது நம்பிக்கை. குறிப்பாக வழிபாடு செய்துவிட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிப்பது மிகவும் அவசியம். 2 வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு சமர்ப்பித்து கோமாதாவிற்கு வெல்லம் கலந்த பச்சரிசி மாவு உருண்டை வைக்கலாம். பிறகு தீபதூப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்யலாம். பூஜை முடிந்த பிறகு நெய்வேத்தியமாக வைத்ததை பசுமாட்டிற்கு கொடுக்கலாம். நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என 21 நாட்கள் இந்த பூஜையை செய்து வந்தால் நிச்சயம் அது நடக்கும். உங்களுடைய ஈடுபாட்டை பூஜையில் மட்டுமில்லாமல் சம்பந்தப்பட்ட காரியம் நடப்பதிலும் கவனம் கொண்டிருங்கள். பலன்கள்: உங்கள் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த, நினைத்த காரியங்கள் நிறைவேற்ற லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்துங்கள். நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை மீண்டும் மீண்டும் நினைப்பதற்கு நல்ல நேரம் பிரம்ம முகூர்த்தம். அதுபோல் நமது மனதில் இருக்கும் எண்ணங்களை வைப்பதற்கான நேரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தி இறைவனிடம் உங்களது நியாயமான பிரார்த்தனைகள் அனைத்தையும் சமர்ப்பித்து வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் இறைவனின் அருளால் உங்களது நியாயமான பிரார்த்தனைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.